இப்போ அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அரசியல் பயணம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? இப்போ என்ன ஜாதகத்தில் என்ன மாதிரியான ஒரு சூழல்லாம் இருக்கு? இந்த எலெக்ஷன் நடக்கிற இந்த மாதம் வந்து அவருக்கு வந்து ஒரு டைம் வந்து ஒரு ஆவரேஜாக இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு டைம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ரெண்டுத்தையும் காம்பினேஷன் வச்சு பார்க்கும்போது இந்த மக்களவைத் தேர்தலில் அவங்க வந்து கண்டிப்பாக வெற்றி பெற்றுருவாங்க. அதுக்கு அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் எடுத்திங்கன்னா, அதாவது 2026 வர சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு மிகவும் பிரகாசமாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா மற்ற அரசியல் கட்சி தலைவர்களை கம்பேர் பண்ணும்போது அவருக்கு வந்து ஜாதகம் வந்து சனியும் நல்ல வலுவான நிலையில் இருக்கும், அப்போ வந்து குருவும் நல்ல வலுவான நிலையில் இருக்குது. ஸோ நல்ல ஒரு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகம் 2026 இருக்குது. இப்போவே ஒரு நிறைய இடங்களில் பிரச்சாரங்களில் ஈடுபடுறதை பார்க்க முடியுது. பாஜகவுக்கு எதிராக பல்வேறு கருத்துக்களை தொடர்ந்து முன் வச்சுட்டு வராரு. என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழலாம் அவருடைய அரசியல் பயணத்தில்? இதுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டம், அதாவது மே 1ஆம் தேதி வந்து குரு பயிற்சிக்கு அப்புறம் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அரசியலில் வந்து சில சிக்கல்கள் வரும், அதாவது பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிக்கும். இந்த தேர்தலை வின் பண்ணிடுவாங்க, இருந்தாலும் சில நெருக்கடிகள், சில பிரச்சனைகள் வந்து வரும். அது எல்லாத்தையும் தாண்டி வந்ததுக்கு அப்புறம், அதாவது 2025 ஜூனுக்கு அப்புறம் அவருடைய அரசியல் வாழ்க்கை வந்து மிகவும் பிரகாசமாக இருக்கும். அது வந்து கிட்டத்தட்ட அதுக்கு அடுத்த சட்டமன்ற தேர்தல் இருக்கு இல்லையா, 2026 வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு வந்து ரொம்ப பிரகாசமான வாய்ப்பு இருக்குது. என்னென்ன மாதிரியான சிக்கல்கள் அப்படிங்கிறத குறிப்பிட முடியுமா? தேவையில்லாத வழக்குகளில் மாற்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து வரலாம், வந்து இல்லைனா ஏதாவது அவதூறு வழக்குகள் வந்து ஏற்படலாம், இல்லைனா இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டாங்க, இது மாதிரி தப்பு பண்ணிட்டாங்கன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து ஏற்படலாம். இது வந்து ஜாதக ரீதியாக நாங்கள் இதை எப்படி பார்க்குறோன்னா, இப்போ 8ல் குருவோ இல்லை ஜென்மத்தில் குருவோ வரும்போது சில சமயம் அவங்க தப்பே பண்ணியிருக்க மாட்டாங்க, ஆனாலும் அது வந்து ஒரு சூழ்ச்சி மூலமாக, ஒரு வதந்தி மூலமாகவோ இல்லை ஒரு சூழ்ச்சி மூலமாகவோ அது வந்து அந்த கிரக நிலையில் வந்து அந்த மாதிரி சிக்க வைத்து விடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பு வந்து இருக்குது. ஆனால் அவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய அந்த சோதனையான காலகட்டம் அப்படிங்கிறது வந்து 2 தேர்தலுக்கும் நடுவில் வருது. 2024 ஜூலைக்கு அப்புறம் ஆரம்பித்து 2025 ஜூனுக்குள்ளேயே முடிஞ்சிருது. ஸோ மக்களவை தேர்தல் நடக்கும்போது அவருக்கு டைம் நல்லா இருக்குது, சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போது அவருக்கு டைம் வந்து நல்லா இருக்குது. இடையில தான் ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு காலகட்டமாக இருக்குது.